வணக்கம். 2 நாள் விடுமுறை மீண்டும் வந்து பரவலாக சட்டமன்றம் கூடுது. இந்த 2 நாள் விடுமுறைக்கு பிறகு இன்றைக்கு துவங்குகிற இந்த கூட்டத்தொடரில் இன்றைக்கு ஒரு முக்கியமான நாளாக எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா நம்முடைய மாண்புமிகு முதல்வர் முதலமைச்சராக பொறுப்பேற்று விஜய் தம்பி அவர்களுக்கு முதல் பிறந்த நாள். அதனால பாரத பிரதமர்ல இருந்து நம்ம எதிர்கட்சி தலைவர்கள்ல மாண்புமிகு கழக நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. நீண்ட ஆயுளோடு உடல் நலத்தோடு நல்லா இருக்கணும். அதனால நம்ம துள்ளி வருகிறது வேலையின் சார்பாக நம்மளும் இந்த விவாதத்துல முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதோட இந்த பிறந்தநாள் வாழ்த்துல தமிழ்நாடு எதிர்பார்க்கிறது இந்த சட்டமன்ற 100 காண்கிற சட்டமன்றத்துல முதல் பிறந்த நாளை கொண்டாடுற நம்முடைய முதல்வர் விஜய் தம்பி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அவங்க தம்பிமார்கள் எல்லாம் இன்றைக்கு கொண்டாடுறாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் பலனடைகின்ற வகையில புதிய அறிவிப்புகள் ஏதேனும் கொடுப்பாரா? குறிப்பா வறுமையை ஒழிக்கிறதுக்கு, குறிப்பா ஒரு கோடி இளைஞர்கள் எல்லோரும் இந்த நாட்டு மன்னர்களான இளைய சமுதாயம் வேலை வாய்ப்புக்காக பதிவு செய்து காத்திருக்கிறாங்க. இளைஞர்களுடைய வாக்குகள் எல்லாம் வாங்கியிருக்காரு. அதனால அவர்களுடைய வாழ்வுல ஒளியேற்றி வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டாருன்னா நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். புதிய அறிவிப்பு வந்தா மகிழ்ச்சி, புதிய அறிவிப்பு வரலன்னா அதிர்ச்சி. ஆனா ரெண்டுக்கும் நம்ம பொறுப்புல தம்பி மாண்புமிகு நம்முடைய முதல்வர் விஜய் தம்பி தான் பொறுப்பு. அவர் கையில தான் இருக்கு இந்த ஆட்சியும் அதிகாரமும். அவர் நினைச்சா இந்த நாளை ஒரு முக்கியமான நாளாக உருவாக்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு இன்னைக்கு தமிழகத்தையே வந்து ஒரு சோகமான நிலையில வந்து இறால் பண்ணையில இறால் தொழிற்சாலையில அமோனிய வாயுஸ்ல உயிரிழந்துட்டாங்க. இன்னமும் வந்து சில பேர் வந்து அபாயமா சொல்றாங்க. இப்ப இந்த ஒரு மனதை உழுக்குகிற ஒரு சம்பவம். இப்ப கூட அறிக்கை சுகாதாரத்துறையிலிருந்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டு இருக்கிறாங்க. 74 பேர்கள் இதுல பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், இருந்தாலும் 67 பேர் இதுல சிகிச்சை பெற்றுட்டு இருப்பதாகவும், 2 பேர் மட்டும் வீடு திரும்பி இருப்பதாகவும், 5 பேர் இதுவரை வந்து உயிரிழந்திருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்றாங்க. இதுல என்ன செய்தினா, இந்த ஆபத்தான தொழிற்சாலையில முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நம்ம பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சற்று அதிகமா கவனம் செலுத்தணும். அதே போல இந்த நிவாரணம் தான் அவங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம். மாண்பு முதல்வர் அவர்கள் கூட அறிவிச்சிருக்காரு 2 லட்சம் ரூபாய் அந்த குடும்ப நிவாரண நிதி. 2 லட்சத்தை விட முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து கொஞ்சம் உயர்த்தி வழங்கலாம் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பா இருக்குது. வருகிற காலத்துல இது போன்ற ஆபத்தான தொழிற்சாலைகளில இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை கொஞ்சம் நம்ம அதிக அக்கறை செலுத்தணும் அப்படின்றதான் இந்த செய்தி. நம்ம சொல்றீங்க கடந்த காலங்கள்ல எடப்பாடி காலங்களில் இந்த மாதிரி சம்பவங்களும் உயர்த்தி இந்த மாதிரி வாய்ப்பு இருந்திருக்காங்க. பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து இறந்தவங்களுக்கு 4 லட்சம் கொடுக்கலாம். இப்ப இது வந்து ஒரு தனியார் நிறுவனத்துல நடந்திருக்கு. இப்ப அதனால முதலமைச்சர் பொது நிவாரணத்திலிருந்து கொடுத்துருக்குறாங்க 2 லட்சம். முதலமைச்சர் மனசு வச்சா எவ்வளவு நாளும் கொடுக்கலாம். அதுக்கு எந்த விதமான வரையறையும் இல்லை. ஒரு உயிரிழப்பு தானே. அது வந்து அண்டை மாநிலங்கள்ல இருந்து வந்து நம்ம மாநிலத்துல வேலை பார்த்து அந்த குடும்பம் இன்னைக்கு நிராதரவா இருக்காங்க. அதனால அது மனிதாபிமானத்தோட அது அணுகி இந்த நிவாரணங்களை நம்ம வந்து உயர்த்தி வழங்கலாம். அது மனசு வச்சா, முதலமைச்சர் மனசு வச்சா நடக்கும். ஒரு இன்னைக்கு வந்து விஜய் பிறந்தநாள். 2 நாளா பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல போய் வந்து கொடியேற்றுறதும், ஸ்கூல்ல விஜய் பிறந்த மாற்றதும் ஒரு அல்ட்ராசிட்டி நடந்துட்டு இருக்கு. உச்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அமைச்சரே போய் விஜய் பாட்டு புத்தாண்ட பாட்டுக்கு நடந்து வாங்கியிருக்கிறாரு. இல்ல நம்ம மேலூர்ல அரசு பள்ளியில வந்து தாவேகா நிர்வாகிகளோட, பெண் நிர்வாகிகளோட நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அவருக்கு வந்து அமைச்சர் பதவின்றது அவருக்கு எதிர்பாராத விதமா, இன்னும் சொல்ல போனா ஒரு அதிர்ஷ்டத்துல கூட அவர் கிடைச்சதான் நினைச்சிருக்கலாம். அந்த அதிர்ஷ்டத்தினுடைய வெளிப்பாடுதான் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதா கூட இருக்கலாம். அதுல ஒரு நல்ல பாட்டு பாடியிருக்கிறாங்க.
வாடி வாடி கைப்படாத சீடின்னு இந்த சச்சின் விஜய் படத்துல வரக்கூடிய அந்த பாடலாம் வந்து போட்டு அது இப்ப வைரல் ஆகிட்டே இருக்குது. இது என்னன்னா ஒரு உயர்கல்வித்துறையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சர் வந்து இப்படி வந்து தன்னுடைய உணர்ச்சியை, நம்முடைய மகிழ்ச்சியை உணர்ச்சியை வெளிப்படுத்துறது. அது முதல்வருடைய பிறந்தநாள் விழா தான். அவருக்கு ஒரு பெரிய அமைச்சர் பதவி கிடைச்சிருக்குது. அதுக்கு முதல்வர் தான் காரணம். அந்த முதல்வருடைய அந்த பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்துல கொஞ்சம் அவரு உணர்ச்சி வசப்பட்டிருக்கலாம். ஆனா இது ஒரு இளைஞர்களுக்கு ஒரு சரியான முன்னுதாரணமா இருக்குமா அப்படின்றத அந்த சமுதாயத்தினுடைய ஆமா, அவர் உயர்கல்வித்துறை உலகத்தரத்துல உயர்கல்வித்துறை வச்சிருந்த தமிழ்நாட்டுல உயர்கல்வித்துறை அமைச்சரா பொறுப்பேற்றிருக்கிறாரு. இதுல மட்டும் இல்ல, எல்லா இடங்களிலுமே இப்ப விஜய் பாடல்கள் பாடுது. இப்போ சிங்கப்பெண் சிறப்பு ஆதரவு படையில பாத்தீங்கன்னா விஜய் தம்பி அவருடைய படப்பாடலுடைய பாடல் பேண்ட்ல வந்து வாசிக்கிறாங்க. அதே போல மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பட்டமளிப்பு விழாவிலையும் அங்க விஜய் பாடல்கள் வந்து பாடல் பாடப்படுது. இப்ப என்ன நமக்கு வந்து ஒரு சந்தேகம்னா தமிழ் தாய் வாழ்த்து, அப்புறம் வந்து நம்ம தேசிய கீதம், அப்புறம் வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த விஜய் பட பாடல் பாடணும் அப்படின்னு ஒரு வாய்மொழி உத்தரவு எதுவும் இருக்கா வந்து? ஏன்னா சட்டசபை துவங்குற போது நம்மளுடைய சபாநாயகர் வந்து ஒரு திருக்குறள் ஒன்று வாசிச்சுதான் சபையை தொடங்குவார். அது மாதிரி இனி வருகிற காலங்கள்ல சட்டசபையில நம்ம விஜய் பாடல் ஒண்ணு பாடி தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் வந்துருவோம் அப்படின்ற ஒரு அச்சம் கூட இது வந்து மாண்பு முதல்வருக்கு தெரிஞ்சு நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு கவனத்துல தெரியாம இருக்கலாம். அவருக்கு 1000 பிரச்சனை. அதுல இந்த பிரச்சனையை பத்தி உடனே தெரியணும்னு அவசியம் இல்லை. பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்ம இன்னைக்கு சர்வதேச யோகா தினம். யோகாவுக்கு வந்து பாரத பிரதமரே ஒரு முக்கியத்துவம் வந்து ஆமா, அதாவது பாரத பிரதமரே அப்படின்னு நீங்க சொல்றதை காட்டிலும் இந்தியாவினுடைய பாரம்பரிய யோக கலையை உலகம் முழுவதும் இத வந்து அங்கீகரிக்கின்ற வகையில நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தான் வந்து ஐக்கிய நாட்டு சபையில வந்து ஜூன் 21 சர்வதேச யோகா தினமா கொண்டாடணும்னு சொன்னாங்க. அது வந்து நம்முடைய மன அமைதிக்காகவும் உடல் வலிமைக்காகவும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்காகவும் இந்த யோகா பயன்படுது. அதனாலதான் நேற்று கொல்கத்தாவில் நடைபெற்ற அந்த யோகா இதுல வந்து பாரத பிரதமர் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அது மிகப்பெரிய அளவுல மக்களிடத்துல எல்லாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துச்சு. நம்மளுடைய மேதக ஆளுநர் கூட கோயம்புத்தூர்ல வேளாண்மை கல்லூரியில மத்திய அமைச்சர்கள் எல்லாம் அங்கங்க பங்கேற்றாங்க. வந்து உலகம் முழுவதும் இது நல்ல ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு நம்முடைய இந்திய பாரம்பரிய கலைக்கு கிடைத்த ஒரு பெருமைன்றது இந்தியர்களுக்கு கிடைத்த பெருமை, இந்த மண்ணுக்கு கிடைத்த பெருமை. உலகம் சார்ந்து ஒரு நல்ல முயற்சி பாரத பிரதமர் எடுத்து அது ஒவ்வொரு ஆண்டும் அவரு அதை கடைபிடிப்பதுன்றது வந்து நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். தாவைக்கால ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை, சர்ச்சை பிரச்சனை. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மேடையிலே வந்து அமைச்சர் ஜெகதீஷ் ரெட்டி எனக்கு வந்து மிரட்டல் விடுறாங்கன்னு சொல்றாங்க. ஓப்பன் டாக்ல மக்கள் மாதிரி. அப்ப வந்து அவங்க சொல்றாங்க சாதாரண ஒரு மக்களுக்கோ என்ன ஒரு இது இருக்கும் இல்லப்ப, அமைச்சருக்கு மிரட்டல், மக்கள் பணி செய்ய முடியவில்லை, ஒப்புதல் வாக்குமூலம் மேடையிலே தந்தார் மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள். இது இன்றைக்கு செய்தியா இருக்கிற போது நமக்கு ஒரு அதிர்ச்சி வருது. ஏன்னா தாவேகாப்புல கோஷ்டி பூசல் இருக்குதுன்றது அரச புரசல அங்கங்க நமக்கு இன்றைக்கு வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ விருதுநகர் மாவட்டத்துல அங்க வெடிச்சிருக்கிறது வந்து இந்த கோஷ்டி பூசலுடைய சீனி வெடிதான். இனி தமிழ்நாடு முழுவதும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் ஆனந்துக்கும் இருக்கக்கூடிய அந்த கோஷ்டி விவகாரங்கள் ஒவ்வொரு அமைச்சர்களுக்குள்ளேயும் மாவட்ட செயலாளர்களுக்குள்ளேயும் சட்டமன்ற உறுப்பினருக்குள்ளேயும் வந்தார்கள் வென்றார்கள் இருக்காங்கல்ல, இருந்தார்கள் வென்றார்கள்ன்றது ஒரு கோஷ்டி, வந்தார்கள் வென்றார்கள்ன்றது ஒரு கோஷ்டி. அப்ப இருந்தார்கள் வென்றார்கள் யார் இருக்கா? ஆனது தலைமையில இருக்கிறவங்க பூரா இருந்தார்கள் வென்றார்கள். இப்ப ஆதவ அர்ஜுனா நிர்மல்குமார் போன்றவங்க எல்லாம் வந்தார்கள் வென்றார்கள், இவங்க ஒரு கோஷ்டி. அப்ப இந்த ரெண்டு கோஷ்டியுமே இப்ப கரகாட்ட கோஷ்டி பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற கரகாட்ட கோஷ்டி வந்து
அங்க ஆட்டம் பாட்டம் போது ஆடல் பாடல் போட்டு ஒரு விருது கிடைக்கிற போது அந்த விருதை வந்து வெளியில இருந்து வந்த கரகாட்ட கோஷ்டி பங்கு எடுக்கிற போது அது இயற்கையா வந்து ஒரு கோஷ்டி உற்சவம் வரத்தான் செய்யும். அது மாதிரி இப்போ வந்து தாவேக்கால இருந்தவர்களுக்கும் வந்தவர்களுக்கும் ஏற்கனவே இருப்பவர்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த மனத்தாங்கள் வந்து கோஷ்டி பூசலா இப்ப வெட்ட வெளிச்சமா ஒரு சீனி வெடியா வெளியே வந்திருக்குது. நீ அணுகுண்டு வெடியா நீர் பூத்த நெருப்பா எரிமலையா புகஞ்சுக்கிட்டு இருக்கிறது எப்ப வெடிக்குமோ அது நமக்கு தெரியாது. இருந்தாலும் முதல்வர் அவர்கள் அது குறித்தெல்லாம் கவலைப்படுற மாதிரி தெரியல. அவர் அவருடைய கடமையை கண்ணாயினார்ன மாதிரி கடமையில ரொம்ப சரியா இருக்காரு. அதனால கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். மாற்றம் நம்ம சொன்னோம், நிறைய மாற்றம் நடந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தான் பார்க்கணும். கான்பிடண்டா இருப்போம், நல்லதே நடக்கும். இன்றைய நம்முடைய துள்ளி வருகிறது வேலையில மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விஜய் தம்பி அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்று முதல் முறையாக அவருடைய பிறந்த நாள். அவர் எப்போதுமே நினைவில் இருக்கக்கூடிய பிறந்த நாள். அதனால புதிய அறிவிப்பு கொடுப்பாருன்னு தமிழ்நாட்டு மக்களோடு சேர்ந்து நாமும் நம்புறோம். அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கும், பொறுத்திருந்து பார்ப்போம். துள்ளி வருவதற்கு நன்றி, வணக்கம்.